لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு எல்லையற்ற புகழ் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபோ தாபீன்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் கியாமத் நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாக இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு தந்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான். உலகத்தில் எங்களுக்கு எது இல்லாவிட்டாலும் இந்த இஸ்லாம் கிடைத்தது பெரும் பாக்கியம். முஸ்லிம்கள் என்று சொல்லும் பொழுது உலகத்திலேயும் கண்ணியம், ஆகிரத்திலேயும் கண்ணியம். முஸ்லிம்களுக்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். உலகத்திலே ஒரு முஸ்லிமாவது இல்லாத போகும் பொழுது இந்த உலகத்திலே வைப்பதிலே எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவே அல்லாஹ் இந்த உலகத்தை அழித்து விடுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முஸ்லிம்களாகிய எங்களுக்கு காபிர்கள், முஷ்ரிக்கள், யகூதிகள், நசாராக்கள் முன்மாதிரி அல்ல. எங்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா விடயங்களிலும் முன்மாதிரி. அந்த அடிப்படையிலே முஹர்ரம் மாதத்தின் இறுதி நாளிலே நாங்கள் இருக்கிறோம். முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி 1447 ஆண்டை அடைந்து முதலாவது மாதமாகிய முஹர்ரம் மாதத்தையும் இன்று நாம் பிரித்து நாளை அல்லது மறுநாள் சஃபர் மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த முஹர்ரம் மாதம், அதாவது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே இஸ்லாமிய ஆண்டு, எங்களுடைய இஸ்லாமிய ஆண்டை நாங்கள் அதாவது முடிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஆலோசனை செய்து ஹிஜ்ரி கணக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரி கணக்கை தான் அவர்கள் அதாவது இஸ்லாமிய ஆண்டாக ஹிஜ்ரத்தை வைத்து முடிவெடுத்தார்கள். அதிலேயும் முஹர்ரம் மாதம், முஹர்ரம் மாதம் ஏன் முதலாவது மாதம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய நோன்புக்கு அடுத்தபடியான மிக சிறப்பான நோன்பு, சுன்னத்தான நோன்புகளிலே மிக விசேஷமான சுன்னத்தான நோன்பு என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கப்படக்கூடிய அந்த ஆஷூராவுடைய நோன்பு என்று சொன்னார்கள். எனவே இந்த மாதத்தை அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான மாதம் என்றெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே முஹர்ரம் மாதம் எங்களுடைய வருடத்தின் ஆரம்ப மாதம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்பது இது ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று ரீதியான எங்கள் இஸ்லாத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கத்து முஷ்ரிக்களினால் பெரிய பிரச்சனைகள், பெரிய சிக்கல்கள், பெரிய தொல்லைகள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களையும் வாழ விடாமல், இருக்க விடாமல், தீனையும் அழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற பெரிய ஒரு திட்டத்தில் இந்த காவிர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, எப்பயாவது ஒரு நாள் நீங்க ஹிஜ்ரத்து போக வேண்டி வரும் என்ற ஒரு கட்டளை அவர்களுக்கு இருந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், என்றாவது ஒரு நாள் நாங்கள் இந்த மக்காவை விட்டு ஹிஜ்ரத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும், அந்த நேரத்திலே உங்களைத்தான் நான் அழைத்து செல்வேன் என்று ஹஜ்ரத் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு அறையிலே அவர்களும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லும்படி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை எழுப்பாட்டி சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறேன். அலியே ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய சில வேலைகள் இந்த மக்காவில் இருக்கின்றன, நீங்க அந்த வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மதீனாவுல வந்து என்னை சந்திங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவர்கள் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளை திருமணம் செய்தவர்கள். அவருடைய மனைவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள், அவருடைய மாமனார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய குழந்தைகள் சொர்க்கத்து வாலிபர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட, சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர் என்று சொல்லப்பட்ட ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை சொர்க்கவாதி என்று நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, நிறைய நன்மாராயங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கேட்கப்பட்டது, பின்னால் ஒரு காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான நாள் எது, நிம்மதியாக தூங்கின இரவு எது என்று கேட்ட நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செல்லும்படி கட்டளை வந்த பொழுது இரவு என்னை எழுப்பாட்டி சொன்னார்கள், எனக்கு சில வேலைகள் இருக்கிறது மக்காவிலே, அதை முடித்துவிட்டு மதீனாவிலே வந்து சந்திங்க என்று சொன்ன நேரம் எனக்கு உறுதியானது, நான் இந்த நேரத்துக்குள்ள மௌத்தாக மாட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வேலையை முடிச்சு போட்டு அவர்களை போய் சந்தித்த பிறகுதான் மௌத்தாக என்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எனக்கு உறுதி உண்டானது. அந்த இரவுதான் நான் நிம்மதியாக தூங்கினேன் என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்க எத்தனை இரவு நிம்மதியாக கழிக்கிறோம், எத்தனை பகல் நிம்மதியா போகுது, பொயிலை களவுலே பேச்சிலே நேரத்தை வீணாக்கிறதுலே தொழுகை இல்லாம வட்டி எடுத்துக்கொண்டு பாவம் செஞ்சு கொண்டு எங்களோட இரவும் பகலும் எத்தனை இரவு பகல பயம் இல்லாம நாங்க கழிக்கிறோம், பயம் இல்லாம கழிக்கிறோம். எவ்வளவு விடயங்கள் இன்றைக்கு எங்களுக்கு அதாவது புத்திக்கே வருவதில்லை, இது செய்யக்கூடாது, இது இப்படி செஞ்சா இப்படி நடக்கப்படுறதெல்லாம் இல்ல, நாங்க நினைச்சதை தீனாக்கி நாங்க செய்யறதை மார்க்கமாக்கி நாம் தான் சரின்னு நாங்கள் உலகத்துல வாதிட்டு கொண்டிருக்கிறோம். ஏழையவர்கள் பார்த்து அவன் அப்படி இப்படின்னு சொல்றோம், ஆனா என்கிட்ட நிறைய பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையை நாங்க பார்க்கிறோம் இல்ல. சஹாபாக்கள் அப்படி அல்ல, அவர்கள் சொன்னார், அன்று இரவுதான் நான் நிம்மதியா தூங்கினேன். ஏதே இரவுகள் பயம் எப்ப மௌத்து வருமோ தெரியாது. அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு நேரத்தோட சர்டிபிகேட் எடுத்த மாதிரி எங்களை வச்சே நாங்க நிம்மதி அடைகிறோம். நான் சரி, ஏற்ற ஆளா சரி, ஏற்ற தொழுக சரி. அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மூமின் இடத்துல பயம் இருக்கும், ஒரு மூமின் இடத்துல அல்லாஹ் இடத்துல எப்படி பதில் சொல்றது, மௌத்து வந்தா என்னுடைய நிலைமை என்ன, நாளை கபர்ல ஹஷ்ர்ல சிராத்துல அல்லாஹ்வுக்கு முன்னால நான் எப்படி நிக்க போறேன் என்ற சிந்தனை அது மூமினுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் நல்லடியார்களே, அன்று இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அப்படியே வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள். போனார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு. அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு திறக்கப்பட்டிருந்தது. எதிரிகள் நிறைந்த காலம், முஸ்லிம்களுக்கும் காவிர்களுக்கும் யுத்தம் போற காலம், எப்ப யாரை வெட்டுறது கொல்றது என்ற ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை உள்ள காலம். மதீனா மஸ்ஜித் நபவியிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துல சில சஹாபாக்கள் வசித்தார்கள். ஒரு கிராமப்புறம். அவர்கள் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சுபஹ்க்கு வாரத்துக்கு பிரச்சனையா இருக்குது. ஏன்? எதிரிகளுடைய பயம், அவர்களுடைய பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று அவர்கள் அந்த மக்களை கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பள்ளியை கட்டி கொடுத்தார்கள். சுபகை மாத்திரம் இந்த இடத்துல தொழுங்கோ, ஏனைய தொழுகைகள் அங்க வாங்கணும். மஸ்ஜித் சுபஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்ராவுக்கு போனவர்கள் சிலர் பார்த்திருப்பார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அப்படியான ஒரு காலத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு, அதுவும் மக்காவுல முழுக்க அதாவது பிரச்சனையான காலம், வீடு திறக்கப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த ராவையில பயங்கரமான சூழல்ல நீங்க வீட்டை திறந்து வச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எப்ப உம்ராக்கு அதாவது ஹஜ்ஜுக்கு போக வேண்டி வரும் என்று உங்களை தான் அழைப்பேன் என்று சொன்னீங்களோ, அன்றிலிருந்து நான் என்னுடைய வீட்டை மூடல்ல. ஏன்? என்னுடைய அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற வீட்டு வாசலுக்கு வந்து கொஞ்ச நேரமும் காத்து நிற்க கூடாது, அவர்களுக்கு ஆபத்துகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக
நான் வீட்டை திறந்தவங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய ரசூலே என்று சொன்னார்கள். அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் அந்த சஹாபாக்களுடைய தன்மைகள். இப்போ மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனா எப்படிப்பட்ட பூமி என்றால், மதீனாவுடைய பூமி மிக மோசமான ஒரு பூமி அந்த காலத்தில். அப்படின்னா தண்ணி கிடையாது, இருக்கிற தண்ணியில நோய், அந்த கற்பாறைகளும் கல்லும் மணலும் உள்ள பூமி, சுகாதாரம் சரியா இல்ல. அந்த மதீனாவுல சில காய்ச்சல்கள் இருந்தது, சில காய்ச்சல், சில நோய்கள், மதீனாவுக்குண்டே உள்ள சில நோய்கள். அங்க உள்ளவர்களுக்கு சரியான வருமானம் இல்லை, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, சுகாதாரம் இல்ல, நோய், தண்ணி இல்லாத ஒரு கற்பாறை நிறைஞ்ச ஒரு பூமிக்குத்தான் அல்லாஹ் ஹிஜ்ரத் போக சொன்னான். நல்ல பசுமையான நுவரலியா அங்க இங்கே போறோமே பசுமையை தேடி, இப்படியான இடத்துக்கு போகல. அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த பூமிக்கு போனா மக்காவில் இருந்து 440 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. இந்த மக்காவுடைய மக்களுக்கு மதீனா ஒத்துக்கொள்ளல. நோய்கள், பிரச்சனைகள், அங்குள்ள சிக்கல்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த நோயை இன்னென்ன பக்கத்துக்கு நீ அனுப்பிடு, இந்த காய்ச்சலை இந்த ஏரியாவுக்கு அனுப்பிடு அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த பிறகுதான் அந்த மதீனாவுடைய பூமியில் உள்ள நோய் இல்லாம போனது. அதே நேரம் அங்குள்ள பொருளாதாரத்துக்கு துஆ செஞ்சார்கள். அல்லாஹ்ம பாரிக் லனா ஃபீ ஸாஇனா வ முத்தினா, இப்படி பல துஆக்கள். யா அல்லாஹ் இங்குள்ள ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பரக்கத் செய்வாயாக. அங்கே பொருளாதாரத்தை வளர்த்து விட்டார்கள். அதே மாதிரி நல்ல சுகாதாரமான ஒரு சூழல், ஒரு பாதுகாப்பான சூழல், சந்தோஷமான ஒரு சூழல். ஹிஜ்ரத்தினுடைய பரக்கத் அல்லாஹ் அந்த மதீனாவுடைய பூமிக்கு அப்படியான நிலைமை அல்லாஹ் உண்டாக்கினார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வைத்த பூமி மிக செழிப்பான, சங்கையான, அழகான. சொல்லுவோம் மதீனாவுக்கு போனா நல்ல நிம்மதி, நல்ல ராஹத்து, மதீனா தான் அப்படின்ட்டு எல்லாரும் ஆசைப்படுறோம். என்ன அந்த பரக்கத் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் அந்த மதீனாவுடைய பூமியை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அந்த மதீனாவுடைய பூமி ஒரு பரக்கத் பொருந்திய பூமியாக இருந்தது. அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே அங்க யஹூதிகள் நிறைஞ்சிருந்தார்கள் மதீனாவில். பின்னாலே அவர்கள் அந்த மதீனா விட்டு விரட்டப்பட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்குள்ள யஹூதிகள் பெரிய பாதிரி, அவனுடைய பெரிய ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் என்று சொல்றவர் வந்தாரு. 4 கேள்வி கேட்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க மதீனாவுக்கு, மக்கால செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு இப்ப மதீனாவை நாசமாக்க வந்திருக்கிறாங்க, நவுதுபில்லாஹ் அப்படின்ட்டு 4 கேள்வி கேட்கணும், சும்மா விடக்கூடாதுன்னு வந்தாரு. யஹூதிகள்ல பெரிய பாதிரி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம். அவர் வந்தார், என்ன சொல்றார் தெரியுமா? நான் போனேன், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் ஒரு பொய்யனுடைய முகமா இருக்குல்ல, உண்மையான ஒருவருடைய முகம், செழிப்பான முகம், சிரிச்ச முகம், எப்பயுமே புன்முறுவல் பூத்த முகம். அந்த வெளிச்சமான முகத்தை பார்த்து எனக்கு சந்தோஷம் வந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு போனார் வேற மாதிரி. அங்கே அவர்களுடைய முகத்தை பார்த்த உடனே இவருக்கு பெரிய ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே 4 விஷயங்கள் சொன்னார்கள். இது முழு உம்மத்தும் நடந்து நடக்க வேண்டிய விஷயம். அந்த 4 விடயங்கள் சொன்னார்கள் என்று அதே பாதிரி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவரு என்ன செஞ்சார்? இந்த 4 விடயங்களையும் அவர் ஒரு சஹாபியாக மாறி அந்த ரிவாயத்தை, அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃஷுஸ் ஸலாம். அப்துல்லாஹ் இப்னு ஸலாமுக்கு முன்னால சொன்னார்கள், அஃஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைல் வன்னாஸ் நியாம் ததுகுல் ஜன்னத பிஸலாம். முடிச்சது ஸலாத்துல. அப்துல்லாஹ் இப்னு ஸலாமுக்கு ஹதீஸ் ஆரம்பிச்சது ஸலாத்துல, அந்த ஹதீஸ முடிச்சது ஸலாத்துல. அல்லாஹ் நல்லடியார்களே, சொன்னார்கள் அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்க, ஸலாத்தை பரப்புங்க. ஸலாத்துல கஞ்சத்தனம் காட்ட வேணும், ஏழை பணக்காரன் பார்க்க வேணும், பாட்டி பார்க்க வேணும், ஜமாத்து பார்க்க வேணும், ஏண்டா லோண்டாந்து பார்க்க வேணும். எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்ல காட்டி பார்த்து பதில் மட்டும்தான் சலாக்கள் சொல்றோம். சலாக்கள் சலாம் சொல்றல, அவர் பதில் மட்டும்தான். அதே சிலர் பதில் வாழைக்கு வாழைக்கு வாழைக்குன்னு சொல்றது காபிர பார்த்து, வாழைக்கு சொல்றது காபிர பார்த்து, முஸ்லிம பார்த்து வாழைக்கு முஸ்ஸலாம் என்று பூர்த்தியா சொல்லணும். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே சலாத்தை பூர்த்தியா சொல்றல, சலாம் சொல்றோம் இல்ல, இவர் பதில் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சலாத்துல முந்துறாரோ வரி அமினல் கிபர், அவர் பெருமையை விட்டு நீங்கி விட்டார்.
பெருமை இல்லாதவன் யார் சலாத்துல முந்துறானோ அவனுக்கு பெருமை இல்லாத அடையாளம். சலாத்துல முந்தணும், சலாம் சொல்லணும். சலாத்துல எவ்வளவு விடயங்கள் இருக்குது. பெருமை இல்லாம போகும், அன்பு உண்டாகும். எங்களுக்கு மத்தியில சலாத்தை பரத்த சொல்லப்பட்டிருக்குது. சஹாபாக்கள் பஜாருக்கு போவார்கள், கையில கூட இல்ல, சேஃப்ல சல்லி இல்ல. ஏன் பஜாருக்கு போறீங்க? அங்க அதிகமான மக்கள் வருவாங்க, சலாம் சொல்லலாம். சலாத்துடைய நன்மையை அடையிறதுக்குண்டே பஜாருக்கு போவார்கள். இப்ப நாங்க அவன் சொன்ன சலாம் சரியில்லை, அவளே பார்த்து சலாம் சொல்றான், என்னங்க வர போறானோ, என்ன பழக்க கொடுக்க போறானோ, அப்படிதான் நாங்க பார்க்கணும். சில பணக்காரர்களுக்கு மக்களை கண்ட பயம், இவன் என்னதுக்கு சலாம் சொன்னா, அவன் கிட்ட வாரான், முசாவா செஞ்சான், நோம்பு காலத்துல ஓடுற ஒரு கூட்டம், பயம் கொடுக்கணும் என்று பயம். அல்லாஹ் நேரடியார்களே, ஒருத்தர் சலாம் சொன்னாலுக்கு பதில் சொல்றது அல்லது நாங்க சலாம் சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் அஸ்ஸலாம் என்று 10 என்று சொன்னார். இன்னொருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்றார். அதே மாதிரி பதில் சொல்லிவிட்டு 20 என்று சொன்னார்கள். இன்னொருத்தர் அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு பூர்த்தியா சொன்னார். அதே போன்று சொல்லிவிட்டு 30 என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன விளக்கம் என்ன? சொன்னார்கள், முதலாவது சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் 10 நன்மை, வரஹ்மத்துல்லாஹ் சேர்த்து கொண்டா 20 நன்மை, வபரகாத்துஹு சேர்த்து கொண்டா 30 நன்மை. ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஒரு நாளைக்கு 10 முறை சொன்னாரு, 300 நன்மை கிடைச்சாச்சு. 100 பேருக்கு சொன்னாரு 3000 நன்மை. ஒரு நாளைக்கு 3000 நன்மை சலாத்தால மட்டும். தனி அக்கவுண்ட் திறந்து வைக்கிறோம் நாங்க இருக்கலாம். இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அக்கவுண்ட் திறக்கிறோம். நாங்க நன்மைகளுக்கு தனித்தனி அக்கவுண்ட் திறந்து அதில் நன்மை சேர்க்கணும். கியாமத்துடைய நாளில் நன்மை தேவைப்பட்ட டைமுக்கு இதெல்லாம் எங்களுக்கு உதவும். எல்லாம் நல்லடியார்களே, எனவே சலாத்தை சொல்லணும். சலாம் வந்து வீட்டுக்குள்ள போகிற சலாம், தாய் தகப்பனுக்கு சலாம், சகோதர சகோதரனுக்கு சலாம், மாரம் இல்லாத பெண்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது. எல்லாம் நல்லடியார்களே, ஊருக்கெல்லாம் சலாம் சொல்றோம், ஊருக்கெல்லாம் பள்ள காட்டுறோம். ஊர்ல எல்லாரும் எங்களை பார்த்து நல்ல ஆட்சியார், அவர் சலாம் சொல்லுவாரு, பேசுவாரு, சிரிச்சமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல போக சலாம் சொல்ல மாட்டோம். தந்த தாய்க்கு சலாம் சொல்லி இல்ல, தகப்பனுக்கு சலாம் சொல்லி இல்ல, எல்லாரோட முசாபா மானக்கா செய்யல, தந்த தகப்பனோட மானக்கா செஞ்சில்ல, தாய்க்கு சலாம் கொடுத்தில்ல, மானக்கா செஞ்சில்ல, தந்த சகோதரர்களுக்கு சலாம் கொடுத்தில்ல, முசாபா செஞ்சில்ல. வெளியெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வெக்கம், என்ன பாவம் வைக்கப்படுறதுக்கு, பாவத்தே வெக்கம் இல்லாம செய்யலாம். ஒரு நன்மைக்கு ஏன் நாங்க வைக்கப்படும்? வீட்டுக்குள்ள சலாம் சொல்லிட்டு போகணும், சகோதரர்களுக்கு சலாம் சொல்லணும், வாரவங்களுக்கு சலாம் சொல்லி உள்ள கூட்டு கிடைக்கணும். நாங்க ஒரு கடைக்கு ஒருத்தர் வாரா, சலாம் சொல்லணும். கடைக்கு போறீங்க, சலாம் சொல்லிட்டு போங்க. ஆட்டோல ஏறீங்க, சலாம் சொல்லுங்க. இறங்குறீங்க, சலாம் சொல்லிட்டு போங்க. நன்மை, மஹப்பத் உண்டாம், அன்பு உண்டாம், இரக்கம் உண்டாம். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப சலாம் இல்ல பாருங்க. இப்ப சலாம் மிச்சம் சலாம் குறைஞ்சு போச்சு. ஒருத்தர் சலாம் கொடுக்குறாங்க இல்ல. நான் ஒரு ஆலிம் இன்னொரு ஆலிமோட பேச முடியுங்கிறேன்டா, ஒருத்தர் வார இணைய தெரிஞ்சவர், எனக்கு மட்டும் சலாம் சொல்றார், எனக்கு மட்டும் முசாவா செய்யறார். பக்கத்தில் ஒரு ஆலிமா இருந்தா என்ன, ஆலிம் இல்லாட்டினா ஒரு முஸ்லிம் அல்லவா, ஏன் அவருக்கு சலாம் கொடுக்க கூடாதா? தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் சலாம். அல்லாஹ் சலாம் சொன்னாங்க, அலாமன் அரஃப்த வமல்லம் தாரி, தெரிஞ்சவனுக்கும் சொல்லுங்க, தெரியாதவனுக்கும் சொல்லுங்க. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லுவாங்க. ஜமாத்தாக்கள் மட்டும், தரிகாக்காரர்கள் மட்டும், ஒவ்வொரு அப்படி இல்லை, எல்லாருக்கும் சலாம் சொல்லணும், எல்லாரோட முசாவா செய்யும். அல்லாஹ் நல்லடியார்களே, பெருநாள் அன்றைக்கு ரெண்டு பெருநாள் அன்றைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ற நாள். குடும்பங்கள், ஊர் மக்கள், மஹல்லாவாசியர் சொல்லுது. அந்த குத்பாவை கேட்டுட்டு சலாம் கொடுத்துட்டு போ, அன்றைக்கு பாயிரட்டி. 2 பெருநாள் வெளிய பாஞ்சி பழவி, அந்த சலாம் கொடுத்துட்டே குத்பாவும் இல்ல, வெளிய பாஞ்சாச்சு. 2 பெருநாள். ஏன் அந்த குத்பா கேட்கக்கூடாதா? இருந்த எல்லாரோட சலாம் கொடுத்துட்டு போலாமே. எவ்வளவு குரோதங்கள் விரோதங்கள் எங்க உள்ளத்துல. அந்த 2 பெருநாளைக்கு சலாம் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் வெளியே தட்டப்பட்டு வெளியே பாஞ்சி பழகு. பள்ளியுக்கு ஈக்கேதான். ஒரு இமாம் சொல்றார்கள், கஹூத்தில் மியா ஃபீ மஸ்ஜிதில்லாஹி முஃமினுன் வகத்தைரி ஃபில் அக்ஃபாசி ஃபீஹா முனாஃபிகு. ஒரு மூமின் பள்ளியுக்கு ஈக்கிறது மீன் தண்ணீர் ஈக்கிற மாதிரி. மீனை போது மிம்பர்ல வச்சா செத்துரும். மீனுக்கு தண்ணி தான் வேணும், அது எந்த தண்ணியா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு முனாஃபிக் பள்ளியுக்கு ஈக்கிறது, நீங்க கூட்டுள்ளுக்கு அடைச்ச ஒரு பறவையை போல தங்க கூடு செஞ்சு ஒவ்வொரு நாளும் விசேஷமான சாப்பாடு கொடுத்தாலும் எங்கடா துறப்படுற நீங்க வெளியே பாயிரும்.
ஒரு முனாஃபிக்கு பள்ளிக்குள்ளைங்கிறது அவ்வளோ கஷ்டம். பொதுவா கொஞ்சம் நின்றுட்டா உடச்சு பார்ப்பான். உல்லோச பார்த்து உல்லோச அடுத்த கிழமைக்கு வேலை செய்யாது. அப்படி உல்லோச பார்க்கலாம். ஏறக்குறையே பார்க்கிற வச்ச எப்ப இறக்குறன்னு பார்க்கிறேன். ஒரு கூட்டம் ஜிம்மாக்கு வார லேட் ஆகி வந்து இப்படி வாசல்ல நின்று கொண்டு என்னமோ எலெக்ஷன் மீட்டிங்க்கு வந்த மாதிரி அங்கிருந்து ஒச்சதான் பாக்குறேன். அதரத்தை பாக்குறேன், உருளோச பாக்குறேன். அதரத்தை பாக்குறோம்ல, இறங்குறியா இல்லையா, நாங்க வந்திக்கிறேன் 1 மணிக்கு 1:15 சாப்பிடணும் வீட்டுல போய். வார 1 மணிக்கு தின்றது நேரத்துல வீட்டுல போய் தீக்கணும். பள்ளிகளுக்கு இக்கலாம், பள்ளிகளுக்கு வரையலாம். எத்தனையோ பள்ளிகளை நான் மிம்பர்ல இருந்து பார்த்திருக்கிறேன். ஜும்மாவுடைய நேரம் மிம்பர்ல வெளிய பைக்லையும் ஆட்டோலையும் மரத்தடியிலையும் உட்கார்ந்து கொண்டு போன் கிண்டது பேசி கொண்டிருக்கிறது. எல்லா பள்ளிகளிலும் இந்த அநியாயம். சில பள்ளிகள்ல 2 மாடி 3 மாடி இருந்தா ஒரு பள்ளியில் ஒரு மாதிரி சொன்னார், 3வது மாடியில் இந்த வாலிபர்கள் வந்து கொண்டு படம் பார்க்கிறான். ஜும்மா டைம் போன்ல படம் பார்க்கிறான். போன்ல தேவையில்லாத விஷயங்கள் சத்தம் போட்டு இப்படி எல்லாம் பள்ளிகள் மதிக்கப்படாத ஒரு காலம். பள்ளிகளை பெருசா கட்டி போடுவாங்க, அலங்கரிப்பாங்க. எங்கட பள்ளியா உட பள்ளியா, எங்கட பள்ளி ஏசி பள்ளி உட பள்ளி தூசி பள்ளி எல்லாம் சண்டை பிடிப்பான். ஆனா அந்த பள்ளியிலே அந்த பள்ளியுடைய மரியாதை பாங்கு செல்லப்பட ஓட்டு சத்தம் பள்ளிகளுக்கு பாங்கு செல்லப்பட சத்தம் பேச்சு கத்துறதும் சத்தம் போடுறதும் கிட்டுறதும் பழப்புறதும் பள்ளிவாசலுடைய மரியாதை இல்லை. ஆனால் தான் அந்த காலத்து மக்கள் பள்ளிகளை கட்டினார்கள் உள்பள்ளி வெளிப்பள்ளி வச்சு. உள்பள்ளி எப்பயுமே தொழுகைக்கு மாத்திரம் தான் திறக்கப்படும். வெளிப்பள்ளியில தான் நீங்க வேண்டியது. ஆனா இன்னைக்கு பள்ளிகள் எல்லாம் பெரிய கல்யாண ஹால் மாதிரி கட்டி உள்பள்ளி வெளிப்பள்ளி எல்லா பள்ளியும் இன்றைக்கு சர்வ சாதாரணமா நாங்க புலங்குறத பேசுறத அதாவது கேலி கூத்து செய்யறத நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு பள்ளிகளையும் மதிக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாங்க சலாம் என்றது எங்களுக்குள்ள மிக விசேஷமாக வர வேண்டியவர்கள். ஒருத்தருக்கு சலாம் கொடுக்கணும், முசாவா செய்யணும், மானக செய்யணும். கெட்ட எண்ணங்களோட சலாம் சொல்லக்கூடாது. அதுல சுமாக்கிறீங்களா மஷா அல்லா அதுல சொல்லி சலாம் கொடுப்பான். பாணி வடியுமாண்ட. ஆனா அங்கிட்டு போயிட்டு பச்சை கல்ல மோளை இவனெல்லாம் மோளை மாறா அப்படி எவ்வளவு பெரிய டபுள் கேக் காட்டு பாருங்க. ஆஜியார் நீங்க தான் ஆஜியார், அப்படித்தான் ஆஜியார், இப்படித்தான் ஆஜியாருமா. அங்கிட்டு பேசுவா இவன் பச்சை கல்லன் ஆஜியார், இவன் ஆஜியார் ஆய்வான். இவனுக்கு ஆஜியார்னு சொல்றதுல சும்மா இருக்கிறது அப்படின்னு முன்னுக்கு ஒரு மாறி பின்னுக்கு ஒரு மாறி. இதெல்லாம் அல்லா விரும்புறல்ல. சுல்வதிகை 2 முகமுள்ளவர்களுக்கு கியாமத்துல பெரிய தண்டனைக்கு ஒன்றாயிக்கிறோம். ஒரே மாதிரி உள்ளம் சுத்தம் உள்ளவர்களாக எங்களுடைய உள்ளம் பரிசுத்தம். யாரை பார்த்தா ஒரு மனிதன் இப்ப நான் இருக்கிறேன், என்னை விட வயசுல கூடி ஒருத்தரை பார்த்தா நான் அவரை பார்த்து நினைக்கணும், சுமானந்தா இவர் என்னை விட கூட வாழ்ந்திருக்கிறார், எவ்வளவு நல்லவர் செஞ்சிருப்பார். என்னை விட வயசுல குறைஞ்சவரை பார்த்தா நான் நினைக்கணும், இவர் என்னை விட வயசுல குறவு, எவ்வளவு பாவம் குறைய செஞ்சிருப்பார். நல்ல எண்ணங்கள் இருந்தார். எங்களை விட வயசுல கூட்டவரை பார்த்தா இவர் பெரிய நன்மை உள்ளவர், இவர் பாவம் குறைஞ்சவர், என்னையத்தான் குத்தவாளியா. அதற்கு நாமரசன் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலத்துல இந்தியாவில் குஜராத்ல இப்ப இந்தியாவுடைய பிரதமர் இருக்கிறவன் பெரிய ஒரு பிரச்சனை உண்டாக்கினான். குஜராத்தை பத்த வச்சான். பில்லியன் கணக்கு ரூபாய் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் பத்த வைக்கப்பட்டு பள்ளிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இப்போ 25-30 வருஷத்துக்கு முன்னால் அந்த நேரம் அதற்கு நாமரசன் ரஹ்மத்துல்லாஹி டெல்லியில் இருந்து அவருடைய மாணவர்களிடத்தில் கேட்டார்கள், குஜராத்துடைய நிலைமை என்ன? அதற்கு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு வலி, அல்லாஹ்வுடைய நேசர், 35-40 வருஷம் சஹீஹ் புகாரியை நடத்தின மிகப்பெரிய உஸ்தாத், அல்லாஹ்வுடைய வலி. அவர்கள் கேட்டார்கள் என்ன நிலைமை? அதற்கு இப்பயும் பத்தி கொண்டிருக்கிறது ஊரு, மக்கள் கஷ்டப்படலாம். அப்ப இவர்கள் அழுதுட்டு சொன்னார்கள், ஏன் ஒத்தண்ட பாவம் மக்கள் கஷ்டப்படலாம், நான் ஒத்தன் செய்த அநியாயம், நான் ஒத்தன் செய்த பாவம், இந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்று தன்னை அல்லாஹ்விடத்தில் வருத்தினார்கள். அல்லாஹ்விடத்திலே எனவே நாங்கள் நல்லவர்களாக இருக்கணும், மற்றவர்களை பத்தி நல்லெண்ணம் வைக்கணும், எல்லாரையும் பத்தி நல்லெண்ணம் வைக்கக்கூடிய நல்ல உள்ளவர்களாக, சலாத்தையும் நல்ல உள்ளத்தோடு சொல்லக்கூடிய மக்களாக ஆகும். அதே மாதிரி வார்த்தை முத்தாம் 2வது சொன்னார்கள், மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கும், தின்ன கொடுக்கும், நல்ல சாப்பிட கொடுக்கும், ஏழைகளை கவனிக்கும். நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த கல்யாண ஹோட்டல்லையும் ரெஸ்டாரண்ட்லையும் கொட்டாம நோரலியாலையும் கட்டரகமையிலையும் கொட்டி உன சல்லி எல்லாம் வீணாக்குறீங்க. இதை நீங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்கும். ஒரு ஆலிம்சா சொன்னார், 3 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு முந்தி, அதாவது எங்களோட மஹல்லால 60 வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு குரூப், அதாவது வயசாளிகள், நம்ம ஒரு குரூப். இப்ப எல்லாம் குரூப் தான், எல்லாம் கெட்சி. இப்ப வாலிபரும் கெட்சி, வயோதிபரும் கெட்சி, எல்லாம் கெட்சி ஆகும். இப்ப வந்து ஒருத்தர் சொன்னாரா, அவங்க எல்லாம் 60 வயசுக்கு மேல. அதோட நாங்க நேற்று ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், நாங்க 6 பேர், எல்லாம் 60க்கு மேல.
6 பேர் சேர்ந்து 62,000 ரூபாய்க்கு சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டிக்க மாட்டோம், அங்க உள்ள விலைகளை படி. அப்ப 62,000 ரூபாய் ரெஸ்டாரண்ட் கொடுத்துட்டு வந்தீங்களாம். கபருக்கு போற காலம் 60க்கு போறோம். சுவர்தான் எப்படி இந்த 6 சேர்ந்து ஒரு மதரசாவுக்கு போய் அதுல இந்த 62,000 ரூபாய் பிடிக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க, எங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க, எங்களோட முடிவுகள் நல்லா வாரத்துக்கு இப்படி செய்யணுமா? உள்ளதெல்லாம் கொண்டு போய் சல்லியை கொட்டிட்டு வாங்க. எங்களுடைய இந்த ஏரியாவில் ஒரு வாலிபர் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால சொன்னார், பேமெண்ட் வியாபாரி. நாங்க 2 பேமெண்ட் வியாபாரி, 2 கடையில வேலை செய்யற தொழிலாளி 4 பேர் சேர்ந்து நாங்க நினைக்கிறோம் ஒரு 2018 அல்லது 19 அந்த மாதிரி காலகட்டத்தில் சொன்னார், நாங்க 2 லட்சம் ரூபாய் 2 நாளைக்கு செலவழிச்சோம். இல்லையா? எவ்வளவு பெரிய அணியா, எவ்வளவு பெரிய மோடு பாருங்க. புத்தி இல்லாத இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போய் அங்கேயோ செலவழிச்சுட்டு வாருது. அப்ப நாங்க எங்க காசு பணங்களை எங்கெங்கயோ செலவழிக்கும். அல்லாஹ் கியாமத்துல கேட்கிற கேள்வி, எப்படி சம்பாதிச்சாய்? ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, எப்படி செலவழிச்சாய்? சம்பாதிக்கிற கணக்கல்ல, அதை காட்டணும், செலவழிச்ச கணக்கை காட்டணும். நாங்க இஸ்லாம் செலவழிக்கிறது எங்க செலவழிச்சிக்கிறோம்? பாவத்துக்கு, அநியாயத்துக்கு, டோர்னமெண்ட்டுக்கு, அதுக்கு இதுக்கு எதுக்கு எல்லாம், பேருக்கு, புகழுக்கு, இதுக்கெல்லாம் செலவழி. மக்கள் நினைச்சுக்கிறாங்க செலவழிச்சா அதுக்கு பெரிய சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு. நம்ம எல்லாம் பேருக்கு புகழுக்கு எல்லாம் போகுது. ஒரு ஏழைக்கு ஒரு பார்சல் கொடுத்தா அது மீடியால வருவது, கட்சி கொடுத்தா மீடியால வருது, பார்சல் கொடுத்தா வருவது. இப்ப எல்லாத்துக்கும் இஹ்லாஸ் இல்ல, கொடுத்ததெல்லாம் ஊருக்கெல்லாம் காட்டிட்டாங்க. ஆனா இவ்வளவு மக்கள் உள்ரங்கத்திலே செலவழிச்சு நல்ல துவாக்களை பெற்றுக் கொண்டு சென்றார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாங்கள் சாப்பிட கொடுக்கணும், உண்ண கொடுக்கணும். அந்த காலத்து உலமாக்கள் இந்த கந்தரிக்க ஆரம்பிச்சது என்ன? மக்களை பள்ளியை கூப்பிட்டு தொலை வச்சு சாப்பிட கொடுத்து அனுப்பினது. ஏன்? கடி குடிக்கின்றா தான் பள்ளிக்கு வருவான், கடி குடிந்தா தான் இந்த உம்மத்துக்கு பழவி. அது அந்த நாள்ல இருந்து உள்ளது. ஆனால மக்களுக்கு சாப்பிட கொடுத்தான். நாங்க மக்களுக்கு, அதாவது எங்களோட குடும்பத்துக்கு, மக்களுக்கு, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உண்ண கொடுக்கிறது, சதக்காக்கள், தான தர்மங்கள், இது எங்களோட வாழ்க்கையில் ஆகும். அல்லாஹ் நல்லடியார்களே, வீணாக செலவழிச்சு அல்லாஹ்ட்ட பாவத்தை தேடுறதை விட எங்களோட அமல்கள் சில நேரம் குறைபாடாயிருக்கும். சதக்காக்கள் எங்கள் அல்லாஹ்விடத்துல பெரிய இடத்துல கொண்டு போகும். எங்களுடைய சதக்காக்கள் மாஷா அல்லாஹ் கொழும்பை பொறுத்தவரையில் கொழும்பு மக்களை, கொழும்புல வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு நாங்கள் துவா செய்யணும். இலங்கையில் உள்ள அதிகமான இடங்களுக்கு கொழும்புல இருந்தால் சதக்காக்கள், தான தர்மங்கள் போகும். அதிகமான பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், இது போன்ற எல்லா விடயங்களுக்கும் முன்வந்து செலவழிக்கக்கூடிய மக்கள் கொழும்பு மக்கள். அல்லாஹ் தஆலா அதனாலதான் உலகத்தில் இல்லாத பாவம் எல்லாம் இந்த கொழும்புல, இல்லாத அட்டகாசம் எல்லாம் வைக்கி, இல்லாத அநியாயம் எல்லாம் வைக்கி. ஆனா இந்த சதக்காக்களால் அல்லாஹ் பாதுகாத்து வச்சுக்கிறான். சதக்காக்களால் வீட்டுக்கு ஓடி நடக்கிற பாவங்கள், பெரிய அநியாயங்கள் எப்பயோ நாம் கீழே வைத்திப்போம். ஆனால் இந்த சதக்காக்கள், தான தர்மங்கள், மக்களுக்கு உதவி செய்கிற பழக்கங்கள், இதால் அல்லாஹ் தஆலா இந்த கொழும்பை பாதுகாத்து வச்சிருக்கிறான். இதே மாதிரி இந்த பள்ளியை பொறுத்தவரை நான் சென்ற குத்துபாவில் சொன்னேன், இந்த பள்ளியை பொறுத்தவரை நாங்கள் 30, 35, 40 வருஷமா வரக்கூடிய பள்ளி. இந்த பள்ளியை பார்த்து பெரிய கவலை. முழு உலகத்திலிருந்து மக்கள் மர்க்கஸுக்கு வருகிறார்கள், இந்த பள்ளிக்கு வந்து தொழுவார்கள். ஏன் இந்த பள்ளி இப்படி இருக்குது என்று பெரிய கவலைப்பட்டிருந்தாங்க. ஆனா இந்த அல்லாஹ்வுடைய கிருபையால பள்ளியை பார்த்தால் பெரிய அழகாக, உண்மையிலே ஒரு விசேஷமா, நல்ல உண்மையில மனசுக்கு ராகத்தா இருக்கு, ரொம்ப விசேஷமா இருக்குது. எத்தனையோ மக்களுடைய சஜதாக்களுடைய பரக்கத், எல்லோருடைய துவா மாஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் நிறைய வேலைகள் நடந்து இன்னும் ஒரு சிறிய ஒரு வேலை இருப்பதாக சொன்னார்கள். சிறிய ஒரு வேலை, அதாவது மேல கூறு அடிக்கிறது 20 லட்சம் ரூபாய், பொறுப்பானுக்கு 20 லட்சம் ரூபாய்ன்றது சல்லியே கிடையாது, காசு பணமே கிடையாது. அந்த 20 லட்சம் ரூபாயில ஒருத்தருக்கு 2000 ரூபாய் மேனி 1000 பாக்ஸ் அடிச்சு 800 பாக்ஸுக்கு மக்கள் சல்லி கட்டிட்டாங்க. இன்னும் 200 பாக்ஸ் இருக்குது, அது ஒருத்தர் எடுத்துட்டு போலாம், அல்லது 2 பேர், 4 பேர், 5, 6, 7 பேர். அதை நாங்க பொறுப்படுத்தி இன்றையோட இந்த கதையை முடிச்சிருக்கு, அடுத்தது வேலையை செய்யுங்க நாங்க அந்த போர்டை கலட்டி வச்சுட்டு போனா பெரிய ஃபைல் ஆயிடும். ஆனால் இதனுடைய பள்ளியினுடைய அந்த வேலையை நாங்க முடித்து நாங்க எல்லாரும் இதனுடைய நன்மை அடைஞ்சு கொள்றோம். மௌத்து வரைக்கும் வரக்கூடிய, மௌத்துக்கு பின்னாலே வரக்கூடிய சதக்கா ஜாரியாக்களை உருவாக்கிட்டு போனா எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் எங்களோட கபர்ல ரொம்ப நிம்மதியா, சந்தோஷம் அல்லாஹ் வாழ வைக்கும். ஒரு பெரியார் சொன்னார், கதுமாந்த கௌமுன் வஹும் பின்னாஸி அஹ்யாஹு. ஒரு கூட்டம் மௌத்தாயிட்டாங்க, ஆனா மக்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, அவர்கள் செஞ்ச சேவைகள் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டு துவா செய்யப்படும். அந்த அடிப்படையில் நாங்கள் சின்ன ஒரு விஷயம், நாங்கள் எல்லாரும் 2000 வாழ்றது பெரிய விஷயம் இல்ல, எங்களுக்கு முடியுமான எங்கள் தாய் தகப்பட்ட பேர்ல, பிள்ளை குட்டிகள பேர்ல, அல்லது ஏதாவது ஒரு அடிப்படையில் நாங்கள் அதை பொறுப்படுத்தி இந்த விஷயங்களை அவசரமா செய்து முடிக்க நாங்கள் உதவி செய்யணும். 3வது வஸீலுல் அர்ஹாம், சொந்த பந்துக்களை சேர்த்து நடக்கும். நீங்க எவ்வளவு சலாம் செஞ்சாலும், எவ்வளவு சதக்கா செஞ்சு அமல் செஞ்சாலும்
உங்களுக்குள்ள பிரிவு, சிக்கல், கோபம் இருந்தால் பெரிய ஒரு அநியாயம். சென்ற வருடம், இந்த வருடம் இல்ல, சென்ற வருடம் ஒருத்த ஹஜ்ஜிக்கு போய்க்கிறான். தாய்க்கு சொல்லாம ஹஜ்ஜிக்கு போய்க்கிறான். தாய்க்கு சலாம் கொடுக்க, பெத்த தாய்க்கு சலாம் கொடுக்காம, வீட்டுல 100-150 சாணுக்கு சாப்பாடு, தாயை கூப்பிடாம சாப்பாடு கொடுத்திக்கிறான். எங்க இலங்கையில அவன் அங்க வைத்து ஹஜ்ஜில் இங்க தாய் கண்ணீர் வடிக்கிறா. ஹஜ்ஜில் வைத்து மினா என்ன, அரபா என்ன, முஸ்தலிஃபா என்ன, காபத்துல்லா உடைச்சு கொண்டு உள்ளுக்கு போனா அல்லாஹ் தூசி கிடக்க மாட்டான். நீ செஞ்சுட்டு வந்து தாய் தகப்பனுடைய பொருத்தம் இல்லாம நடந்த சொர்க்கம் கிடையாது. ஹதீஸ் மனைவியில பேச கேட்டு தாயில கருத்தை முடிச்சு வெளியே தள்ளுறாங்க. என்ன அர்த்தம்? அந்த சொர்க்கத்தை நான் வெளியே தள்ளுறேன். என்ன சொர்க்கம் தாய், என்ன தகப்பன் சொர்க்கம். அல்லாஹ் நல்லடியார்களே, அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போய் வந்து 300 சாணுக்கு மேல சாப்பாடு போட்டிக்கிறான். தாய்க்கு சலாம் கொடுத்து இல்ல, சாப்பாடு கொடுத்து. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற காலம். அப்ப இதெல்லாம் நாங்க செஞ்ச ஹஜ்ஜில ஹாலாத் என்ன, உங்களோட ஹாலாத் என்ன? இங்க நாங்க சொந்த பந்துக்கள்ல நாங்க செய்த அநியாயங்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, 4வது சொன்னார்கள் வஸல்லு பில்லைல் வன்னாஸ் நியாம். ஒன்னா சொல்லப்பட்ட 3 மக்களோட குழந்தைகள், சலாம் சொல்றது, சதக்கா கொடுக்கிறது, சொந்த பந்து. 4வது விஷயம் தனிப்பட்ட விஷயம். மக்கள் எல்லாம் தூங்குற நேரம் இரவு 2 வணக்கம், தனிப்பட்ட அமல். இந்த 4 செஞ்சா ததுகுல் ஜன்னத பிஸலாம், நிம்மதியா சொர்க்கத்துக்குள்ள போவீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கைக்குரிய சொர்க்கத்தை தேட, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முயற்சி செஞ்சு, நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை, தீனை மதித்து எதெல்லாம் எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறதோ அவற்றை ஏற்று, எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கிறது, இந்த காரியங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை செய்து இந்த உலகத்தை விட்டு நல்லவனாக பிரியக்கூடிய நல்ல பாக்கியத்தை தான் நம் அனைவருக்கும் தந்தருவானா. யாரும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, குற்றங்குறைகளை மன்னித்திருவாயா, கண்மணியான தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயா, கண்ணியமான உஸ்தாத்மார்க்கு நீ மஃபர செய்வாயா, எங்களுடைய மாணவர்களை கபூல் செய்து கொள்வாயா, எங்களுடைய பிள்ளை குட்டிகளை சாலியானவர்களாக்கிடுவாயா, எங்களுடைய மனைவி மக்களை பொருந்திக் கொள்வாயா, உற்றார் உறவினர் நண்பர்களை பொருந்திக் கொள்வாயா, மௌத்துக்கு முன்னால் எங்களை பரிசுத்தப்படுத்திடுவாயா, உன்னை சந்திக்கும் நாள் சிறந்த நாள் ஆக்கிடுவாயா, மௌத்துக்கு பின்னாலே கண்ணியவான்களுடைய கூட்டத்தில், சொர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் சேர்த்திருவாயா. ஆவானானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.